கதையை வாசிப்போம் வாருங்கள். கோகுலன் மரத்தின் மீது ஏறி பசுமையான ஒரு கிளையை வெட்டிக் கொண்டிருந்தான். கை தவறி ஆற்றினுள் கத்தி விழுந்தது. ஐயையோ, புது கத்தியாயிற்றே, அம்மாவுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் என்று வருத்தப்பட்டான் கோகுலன். சிறு வயதில் படித்த விறகு வெட்டியின் கோடரியும் தேவதையும் என்ற கதை நினைவுக்கு வந்தது. அந்த கதையில் வந்தது போல திடீரென தேவதை வந்து நின்றால் எப்படி இருக்கும் என்று கோகுலன் எண்ணி பார்த்தான். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். அடுத்த நொடியில் ஆற்றிலிருந்து ஒரு தேவதை வெளியே வந்தது. கோகுலன் தேவதை தேவதை என்று கூச்சலிட்டான். இந்த தேவதை தங்க கத்தியை எடுத்து உன்னுடையதா என்று கேட்கும். நான் இல்லை என்பேன். பின்பு வெள்ளி கத்தியை காட்டும். இது உன்னுடையதா என்று கேட்கும். நான் மறுப்பேன். இறுதியில் என் கத்தியை எடுத்து கேட்கும்போது ஆமாம் என்பேன். எனது நேர்மையை பாராட்டி தேவதை 3 கத்திகளையும் எனக்கே கொடுத்துவிட்டு சென்றுவிடும் என்று கற்பனை செய்தான். கோகுலா என்று தேவதையின் குரல் ஒலித்தது. பசுமையை போற்ற வேண்டிய நீயே மரக்கிளைகளை வெட்டலாமா? மரங்களை வெட்டி சேதப்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை நீ அறியவில்லையா என்றது. கோகுலன் திகைத்தான். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதன் பொருளை அப்போது உணர்ந்தான். தேவதை தொடர்ந்தது. அருமைச் சிறுவனே, நீ விளையாடுவதற்கு கீழே கிடக்கும் குச்சிகளை பயன்படுத்திக்கொள். அக்குச்சிகளை தேவையற்றது என்று எண்ணாதே. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை புரிந்து கொள் என்றது. என்னை மன்னித்துவிடு தேவதையே என்றான் கோகுலன். சிரித்துக்கொண்டே தேவதை ஆற்றில் விழுந்த கத்தியையும் ஒரு மரக்கன்றையும் கொடுத்து, இந்த மரக்கன்றை ஆற்றின் கரையோரம் நட்டுவிட்டு போ என்று கூறி மறைந்தது. பழமொழிகளும் பொருளும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். குற்றம் செய்தவனின் மனசாட்சி அவனை வருத்தி கொண்டிருக்கும். சிறுதுரும்பும் பல்குத்த உதவும். தேவையற்றது அல்லது அற்பமானது என்று நாம் நினைக்கும் பொருளும் தக்க வேளையில் நமக்கு உதவும். மாணவர்களே, வாசிப்பை செவிமடுத்த நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு சரியாக உச்சரித்து வாசிக்க பழகுங்கள். வாழ்த்துக்கள் மாணவர்களே.